நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம ரேணுகா சுடரி, அதாவது ரேணுகாவும் ஒண்ணுதான் சுடரி ஒண்ணுதான், அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அது விஜய் கூடயா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுதாங்க இல்ல. நம்ம ரேணுகாவை ரொம்ப புரிஞ்சவர், அதாவது சுடரியா இருந்த போது அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவங்க மனநிலம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி இடத்துக்கு போன பின்னாடி அவங்க கூட இல்லாம தனிமையில் தவித்து நிறந்த நம்ம சுடரி திடீர்னு நம்ம விஜய் வாழ்க்கைக்குள்ள வந்து விஜய் வாழ்க்கையில ஒரு என்ட்ரியை கொடுத்தாங்க ரேணுகாவா. ஆனா அப்படிப்பட்ட ரேணுகா இருக்கிற இப்போ அந்த சுடரிக்கு என்ன பண்ணாரு நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி சொன்ன அடுத்த செகண்டே மல்லி கூட வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையினால எங்கேயாவது போய் எப்படியாவது சுடரியோட வாழ்க்கை வரலாறை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், அது உண்மையா இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு நம்ம விஜய். முடிவு பண்றதோட மட்டும் இல்லாமல் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே தாங்க இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியே இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மாப்பிள்ளை வந்து அங்கே உட்காராங்க. அந்த மாப்பிள்ளை யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுடரியோட கணவர் வெங்கட்ராமன் தாங்க. இன்னது வெங்கட்ராமனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க வெங்கட்ராமன் அவர் பேர் அதுதான். அவருக்கும் சுடரிக்கு இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கு. அவரை பார்த்ததும் கண் கலங்குது ஒரு பக்கம் நம்ம சுடரிக்கு. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எத்தனை நாள் இருக்கீங்களோ இல்லையோ அந்த ஆக்சிடென்ட்ல நீங்க இறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சுட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில ரகுன்ற வந்து என் வாழ்க்கையை நாசனம் பண்ண பார்த்தான். திருடுறது, பொய் சொல்றது, எப்படி அடுத்தவன் சொத்தை ஏமாத்துறது, இந்த மாதிரி கேப் மாதிரி வேலை, முள்ள மாதிரி வேலை, முடிச்சு வைக்க வேலை எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவர் கூட சேர்ந்துதான் என் வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிருச்சு. அந்த மாதிரி சமயத்தில் தான் விஜய் என் வாழ்க்கையில அப்படியே சும்மா தென்றல் வந்த காத்து மாதிரி வந்தாரு. அவரை பிடிச்சிக்கிட்டு மேலும் 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 நம்ம ஆகாயத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணி அவரோட வாழ்க்கையில என்ட்ரி கொடுத்து மல்லி அந்த வாழ்க்கையில இருந்து விரட்ட பார்த்தேன். அந்த சமயத்துல எப்படியோ நீங்க வந்துட்டீங்க, இதுக்கு மேல உங்களை தவிர எனக்கு வேற யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க ஒரு பக்கம் கதறி 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 அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அழுறாங்களே அப்படின்னா இது உண்மை காதலாக தான் இருக்கும். உண்மையான அன்பு, அக்கறை, கேரிங் எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கான்னு இல்லைங்க. அது மட்டும் இல்லாம அதே சமயத்துல கரெக்டா நம்ம விஜய் இருக்கார்ல, அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு மல்லியை பார்த்து சிரிக்கிறாரு. மல்லிக்கு ஒரே சந்தோஷம், கொண்டாட்டம். கதிரேசனுக்கு ஒண்ணுமே புரியல. என் பொண்ணை யாரு கூட சேர்த்துக்கிறேன், நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த சமயத்துல கதிரேசனுக்கு நடந்த உண்மை எல்லாமே நம்ம சுடரியே சொல்லிடுறாங்க. உடனே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டு சுடரி அந்த வாழ்க்கை வெறுத்துட்டு அவங்க கணவரோடைய வெங்கட்ரன் கூட கிளம்பிடுறாரு. ஆனா அந்த சமயத்தில் தாங்க மிகப்பெரிய ஒரு சுவிட்சே வச்சிருக்காங்க. சூழ்ச்சி என்னடா சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி மறுபக்கம் நிஷா ரஞ்சிதம் இருக்காங்களா, இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல விஜய் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அடுத்த செகண்டே நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீர்த்தம் கொடுக்குறாங்களா அதில் வந்து பாயசம் கலந்துட்டோம். இப்போ சுடரியும் மறுபக்கம் விஜயும் அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பாயசம் கலந்துருச்சு. இவங்க ரெண்டு பேரோட உசுறு அப்படியே சும்மா டப் 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 டப்னு துடிச்சிட்டு இருக்கு ஒரு பக்கம். நம்ம மல்லி அதெல்லாம் ஒரு வித்தியை காட்டி விட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அது எல்லாமே அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துன்னு இருந்துட்டு அந்த தீர்த்தத்தில் கழுவிட்டு வேற ஒரு தீர்த்தத்தை ஊற்றி வச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து இவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால இவங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகலை. அதை பார்த்து ஒரே கோபம் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க. ஐயோ நம்ம எந்த பிளான் போட்டாலும் நடக்க மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல வெறுப்புல அடுப்புல அப்படியே விறக வச்சு தகன்னு எரி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பக்கம் எரியுதுங்க. இவங்க பக்கம் ஒரு பக்கம் புகையுது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம வெறுப்புல வெந்துன்னு இருக்காங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காரு, அதாவது விஜய் இருக்காருல்ல, அவர் வந்து மல்லியை போய் கட்டிப்பிடிச்சு மல்லியை நம்ம உனக்கான வாழ்க்கையை நான் கொடுத்துருக்கணும், அதுக்கான நேரம் அதுக்கான காலம் எனக்கு கிடைக்கல, இப்பதான் அதுக்கான நேரம் காலம் எல்லாமே எனக்கு கிடைச்சு, அதுக்காக நான் காத்திருந்தேன். இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் வந்திருக்கு. இந்த ஒளிவட்டத்தை இனிமே யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முதல்ல வெண்பா குட்டி அங்கிருந்து ஓடி வந்து, நீங்க தான் என்னோட செல்லடாடா, நீங்க எங்க ரேணுகம்மாவை கல்யாணம் பண்றீங்களோ அவங்க கூட இருந்துருவீங்களோ, அவங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கட்டி பிடிச்சி மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை தாங்க நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுதுங்க. அப்படி என்னென்ன விஷயம் நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இப்போ நாம் என்ன பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது தாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே டைனோசர் பூச்சி இருப்பா. டைனோசர் ஓகே, அதை வெற்றிகரமாக நம்ம தூக்கி போட்டாச்சு. ஒரு இந்த இடத்துல இருந்து அதை என்னத்தான் சாப்பிடுவோம், அது எப்படி உயிர் வாழ சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தரையில் ஒன்றுமே இல்லை, அதனால தான் நம்ம அழகாக அதை சேவ் பண்ணி அப்படியே சும்மா இந்த
நெல் பில்லு இருக்குல்ல அதில் தூக்கி போட்டேன். அது வந்து இந்த நெல் தேங்காய் செடி இதில் எல்லாம் அப்படியே சும்மா வந்துச்சுன்னா அப்படியே சும்மா நோண்டி நொங்கு எடுத்துகிட்டு ஒரு பக்கம் அந்த பூசியை நான் தூக்கி அங்கே போட்டேன். அது ஒரு உயிர் தானே நம்மள மாதிரி எங்கேயோ ஒன்று போய் வாழ்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இதை செஞ்சுருக்கேன். ஆனால் இதுக்கே யாரான ஒருத்தர் ஐயோ அப்படி பண்ணிட்டா, ஐயோ தூக்கி போட்டோம், ஐயோ கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். என்னங்க பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வழியில் நம்ம போய் தான் ஆகணும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டால் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் இருந்து ஒரு பக்கம் என் பொண்ணை யார் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியமாகவே மாட்டார். ஐயோ என்னப்பா கதிரேசா, என்னப்பா இப்படி ஆகி போச்சு நிலமா அப்படின்ற மாதிரி தான். கதிரேசனும் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தாங்க இருந்தார். இப்போ அவர் போக 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 அவர் வாழ்க்கையை ஒரு பக்கம் வெறுப்பாயிடுச்சு. இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் வாழ்றதுக்கு என்ன இருக்குது, இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்கிட்டாரு. இந்த சமயத்தில் தான் இப்போ நான் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அடுத்து என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நீங்கள் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்த நம்பருக்கு தருகிறேன்.